ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிசார் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அடுத்த டாப்பிக்கான ஏரியா மென்சுரேஷனில் நம்ம ஏரியா பார்க்க போகிறோம். மென்சுரேஷன் ஃபஸ்ட்டு மென்சுரேஷனா என்ன அப்படின்னா அளவியல். மென்சுரேஷனில் அளவியல் அதில் நமக்கு ரெண்டு இருக்குது. 2 டைமென்ஷனலாக பார்க்கும்போது 2D, இது 3D. ஓகேவா? ஓகே. ஸோ 2 டைமென்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா பார்க்க போகிறோம். ஏரியா ஏரியா அடுத்து இதில் வால்யூம் பார்க்க போகிறோம். இப்போ ஏரியானா என்ன? இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. இது என்ன ஷேப்பா வேணா இருந்துட்டு போட்டு, என்ன ஷேப்பா வேணா இருந்துட்டு போட்டு, இது எனக்கு இதை நான் ஸ்கொயர்னு சொன்னா ஸ்கொயரு, இதை நான் ரெக்டாங்கிள் சொன்னா அது எனக்கு ரெக்டாங்கிள் தான். ஓகே, இதை நான் ஏதோ ஒரு ஷேப்பா வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்குள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், இதுக்கு மேல எவ்வளோ பரப்பளவு இருக்கும், சாரி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்னு நான் பார்த்தேன்னா எனக்கு அதுக்கு பேர் தான் ஏரியா. புரியுதா? அதாவது இந்த 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 பாக்ஸுக்குள்ள எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது மட்டும் தான் இது. ஆனா இதை நான் ஒரு 3 டைமென்ஷனலா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 டைமென்ஷனல்லாம் இப்படி எடுக்கிறேன்னா எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ள எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் என்னன்னா, அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை நான் எடுத்து இந்த பாக்ஸ்ல எனக்கு இந்த இந்த ஒரு மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன். கரெக்டா இந்த மூடியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி நான் அந்த மூடியை கட்டிடுறேன். இப்போ நான் இந்த மூடி எடுத்துறேன். இப்போ இந்த மூடி இப்போ என்ன ஷேப்ல இருக்கும்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கும். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இப்போ நான் இதை ஃபுல்லா எடுத்துக்கிறேன். எனக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா நான் ஒரு பெயிண்ட் அடிக்கிறேன். நான் பெயிண்ட்டை இதை ஃபுல்லா அடிக்கணும்னா நான் எவ்வளவு தூரத்துக்கு அடிக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் ஏரியா. இல்ல நான் இதுக்குள்ள தண்ணி ஊற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப இதோட சேர்த்திடுவேன். அப்ப இதோட பார்க்கும்போது என்ன நமக்கு 2D மட்டும்தான். இப்ப நான் இதோட சேர்த்தும் போது எனக்கு இது வால்யூமா மாறும். நான் இதை ஃபுல் பாக்ஸா எடுத்துக்கிறேன். ஃபுல் பாக்ஸா எடுக்கும்போது எனக்கு இதுக்குள்ள என்னென்னலாம் போடுறனோ அது இல்லாம எனக்கு வால்யூமா மாறிடும். ஸோ அப்ப ஏரியானா என்னது? வெறும் இந்த அவுட்டர் பார்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு பேர் தான் ஏரியா. வால்யூம்னா என்னது? டோட்டலா உள்ளுக்குள்ள இந்த ஒட்டு மொத்தமா எடுக்கிறது. 3 டைமென்ஷனல் நமக்கு 3 ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஒய் ஜெட். நம்ம இப்படி கூட பார்க்கலாம். 2Dனா நம்ம இப்படி மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ 2Dக்கும் 3Dக்குமான டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2D 3Dக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சாச்சு. ஓகே, நமக்கு ஏரியால இருந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நமக்கு ஃபார்முலா பேசிஸ்ல வர்றது பேசிக்கான ஏரியா வால்யூம்ல எந்தெந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கானோ அது அப்படியே தான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா இருக்கும்போது நம்ம எடுத்ததுமே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நம்ம பார்க்காம நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வர எக்ஸாம்பிள் ஏரியா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏரியாக்கு அடுத்து ரெக்டாங்குலர் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரெக்டாங்குலருக்கு அடுத்து சர்க்கிள்லயுமே நமக்கு என்னென்ன மாதிரி இருக்கும்னா சர்க்கிள்லயே நமக்கு செமி சர்க்கிள், குவாட்ரண்ட், அதுல செக்டார் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கும், அப்புறம் வெவ்வேறு ஷேப் ராம்பஸ், பேரலோகிராம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஒரு ஆர்டரா பார்க்க போறோம். எதையுமே அங்கிட்டு இங்கிட்டு அப்படி பார்க்க போறது இல்ல, ஒரு ஆர்டர் தான் பார்க்க போறோம். சம்ஸுமே நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம அதுல இருந்து ஒரு படிப்பினை கத்துக்கிட்டு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் சதுரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர்னா என்ன? ஒரு பாக்ஸினுடைய 2 டைமென்ஷனல் தான் ஸ்கொயர். அதாவது என்ன, எனக்கு இது என்ன சைஸோ எனக்கு அதே தான் இதுவும், இது என்ன சைஸோ எனக்கு அதே தான் இதுவும், இதுங்கெல்லாம் என்ன சைஸோ எனக்கு அதே தான் இதுவும். புரிஞ்சதா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஏரியாக்கு இதுக்கு ரெண்டுத்துக்குமே 3 விதமான ஒண்ணு இருக்குங்க. ஒண்ணு என்னன்னா ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர்னா என்ன, ஏரியானா என்னன்னா இதுக்குள்ள நான் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறேன். சும்மா நான் பெயிண்ட் அடிக்கிறேங்கிற வார்த்தை நான் எதுக்காக சொல்றேன்னா, பெயிண்ட் அடிச்சா உள்ளுக்குள்ள அடிப்பாங்க. அப்ப இது பெயிண்டிங் அடிச்சா நான் உள்ளுக்குள்ள அடிக்கிறதுக்கு பேர் தான். அப்ப எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும்னு தெரியணும்னா இந்த ஏவையும் நான் மல்டிப்ளை பண்ணா போதும். இதை இன்னும் தியரட்டிக்கலா சொல்ற மாதிரி இருந்தா நம்ம ஏரியாங்கிற கான்செப்ட் நம்ம 2 டைமென்ஷன்ல தான் பார்ப்போம். ஏரியா பெரிமீட்டர் ரெண்டுமே 2 டைமென்ஷன்ல தான் பார்ப்போம். அப்ப நமக்கு ஒரு ஆக்சிஸையும் இன்னொரு ஆக்சிஸ் எடுப்போம். லென்த்தையும் பிரெத்தையும் மட்டும் தான் எடுப்போம். நமக்கு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல். அதை நம்ம ஏ ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவோம். அதனாலதான் ஏரியாவுக்கு லென்த்துக்கு பதிலா ஏவும் பிரெத்துக்கு பதிலா ஏவும் போடுறோம். அப்ப நமக்கு ஏ ஸ்கொயரா மாறுது. பெரிமீட்டர் எடுத்துட்டா என்ன அர்த்தம்? பெரிமீட்டர்னா என்ன?
இப்போ ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை நீங்க சுத்தி வரீங்க தெரியுமா? அதுக்கு பேர் வந்து சுற்றளவு அப்படிம்பாங்க. அத நீங்க சுத்தி வரீங்க தெரியுமா? சுத்தி வர்றது மட்டும் தான் அதுல வந்து நமக்கு வந்து வேல்யூ. அப்ப நீங்க இங்க இங்க இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க. இருங்க வேற பென் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க. இப்ப நீங்க இங்கிட்டு போயிட்டு, இங்கிட்டு போயிட்டு, இங்கிட்டு போயிட்டு, இங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு தூரத்த கடந்து போயிருப்பீங்க? இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு ஏ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இங்க இருந்து இங்க போறதுக்கு இன்னொரு ஏவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இங்க இருந்து இங்க போறதுக்கு இன்னொரு ஏவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இங்க இருந்து இங்க போறதுக்கு இன்னொரு ஏவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க பிகினரா இருந்தா இதெல்லாம் பாருங்க. இல்ல எனக்கு தெரியும்னா கொஞ்சம் நீங்க ஓட்டி விட்டு கூட பாருங்க. தப்பு கிடையாது. இது பிகினரா வர்றவங்களுக்கு அவங்களோட அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி எடுக்கிறது. அப்ப 1 ஏ, 2 ஏ, 3 ஏ, 4 ஏ. அப்ப நமக்கு பெரிமீட்டர் எவ்வளவு வருது? 4 ஏ வருது. சோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே பார்த்திருப்போம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னன்னு. நம்ம ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தாச்சு, பெரிமீட்டரோட ஃபார்முலா பார்த்தாச்சு. ஓகே. இப்ப நம்ம இதுல பார்க்கறதுக்கு முன்ன நம்ம சின்ன சின்ன விஷயத்த கத்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஸ்கொயர். ஸ்கொயர்னுடைய ஆல் சைட்ஸுமே ஈக்குவல்னு சொல்லலாமா? அப்போ ஓகே. ஆல் சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். அப்புறம் இதுக்குள்ள எனக்கு இன்டீரியர் ஆங்கிள் வந்து எனக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? இன்டீரியர் ஆங்கிள்னா என்ன? உள்ளுக்குள்ள எனக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? ட்ரையாங்கிள் எனக்கு டோட்டலா 180 டிகிரி இருக்குமா? 180 இருக்கும். 3 டிகிரியும் கூட்டினா எனக்கு 180 டிகிரி வரணும். இங்க எனக்கு எப்படி வரும்னா பாருங்களேன். இது எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி அது மாதிரி தானே இருக்கு. அப்ப இங்க ஒரு எனக்கு 90 டிகிரி, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. அப்ப இது 4த்தையும் சேர்த்தனா எனக்கு என்ன வரும்? 90 × 4 வந்து எனக்கு 360 டிகிரி. 360 டிகிரிக்கு எனக்கு இன்டர்னல் ஆங்கிள் வந்து எதுல இருக்கும்? எனக்கு இன்டர்னல் ஆங்கிள் வந்து ஸ்கொயர்ல இருக்கும். ஓகே. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இல்ல நான் இதை வந்து நான் இப்படிதான் போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. n-2 × 180 டிகிரி. n-2 × 180 டிகிரி. என்ன வருது அப்படின்னா, இதை எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். எனக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கு? ஒரு சைடு, 2 சைடு, 3 சைடு, 4 சைடு. அப்ப நான் 4 - 2 × 180 போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு 4 - 2 என்னது? 2. 2யும் 180 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 360ன்னு வரும். ஸோ 360 டிகிரியை நான் இப்படி கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. நான் இப்படி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இந்த ஸ்கொயர்ல நீ இன்னொரு கான்செப்ட் கத்துக்கணும்னா டயகனல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டயகனல். இதுதான் ஸ்கொயர்னா இதுதான் எனக்கு டயகனல். டி எனக்கு இதுவும் சேமா இருக்கும். ஏ ஈக்குவல் டு ஏவா இருக்கும். ஆனா ஏ ஈக்குவல் டு டியா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா டயகனல் வந்து பெருசா தான் இருக்கும். டயகனல் வந்து பெருசா தான் இருக்கும். இந்த டயகனல் வந்து பாருங்களேன். இந்த டயகனலும் ஈக்குவலா தான் இருக்கும். இது என்ன சைஸோ அதே தான் இதுவும் இருக்கும். அப்ப நம்ம டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்குதான் நமக்கு பிதாகரஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரம் வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ, இங்க ஏ, இங்க டின்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து என்னன்னா இப்ப நமக்கு இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இது நமக்கு என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுப்போம். நமக்கு பிதாகரஸ் தியரம். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் படி தான் நமக்கு பிரமிடே இருக்கும். பிரமிடே நமக்கு இந்த கான்செப்ட் இல்லாட்டி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகே. அப்ப நமக்கு இது என்ன ஆகும்னா 2a² இஸ் ஈக்குவல் டு நமக்கு டி ஸ்கொயரா மாறி இருக்கும். கரெக்டா? 2a² இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயரா மாறி இருக்கும். இப்போ எனக்கு டிஏ மட்டும் வேணும்னா நான் இங்க டி எப்படி வச்சுக்குவேன்? இதுக்கு நான் 2a² போட்டிருப்பேனா? அப்ப போட்டேன்னா எனக்கு ஏ வெளியே வந்துடும். இந்த 2 உள்ள இருக்கும். அப்ப எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு a√2 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இப்ப இதெல்லாம் வச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா வேற பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப எனக்கு ஏரியா என்ன? எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா எனக்கு ஏ ஸ்கொயர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னன்னா எனக்கு 4a. டயகனலோட ஃபார்முலா என்னன்னா எனக்கு a√2. இது 3 தான் எனக்கு ஸ்கொயர்ல எனக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஐடியா. இது இல்லாம எனக்கு அடிஷனலா தெரிய வேண்டியது எனக்கு ஏவை வந்து நான் டியோட ரிலேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா எனக்கு ஏரியா மட்டும் எடுத்தேன்னா எனக்கு d²/2ன்னு கிடைக்கும். d²/2ன்னு கிடைக்கும். இதை நான் எப்படி போட்டேன் புரிஞ்சதான்னு பாருங்களேன். இப்ப நான் எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியும் d இஸ் ஈக்குவல் டு a√2. எனக்கு ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ? இந்த ஏவை நான் ஸ்கொயர் பண்ணா போதும். இந்த ஏவை நான் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு இந்த 2 வந்து இப்படி ஆயிரும். இந்த டி வந்து எனக்கு டி ஸ்கொயரா மாறிடும். அப்ப எனக்கு d²/2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு a ஸ்கொயரு. அப்ப எனக்கு ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்னது? எனக்கு d²/2. அதாவது எனக்கு இந்த ஸ்டெப்பை தான் நான் இங்க போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு இந்த ஏரியால மட்டும் நீங்க இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க கத்து வச்சிருந்தா போதும். இப்ப நம்ம சம்முக்குள்ள போலாம். சரிங்களா? சம்முக்குள்ள போகும்போது
வாட் வுட் பி தி இப்போ இந்த சம்பளம் வந்து நீங்க எடுத்ததுமே எனக்கு ஏரியாவோட ஃபார்முலா ஏரியாவோட கொடுத்து எனக்கு ஏரியாவோட ஒரு ஸ்கொயரோட ஏரியா கேட்கறான், ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்கறான், அந்த மாதிரி சம் கேட்டா நீங்களே போட்டுருவீங்க. இப்போ இதுல டிஃபிகல்ட்டா எப்படி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பாருங்க. நீங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே நீங்க இந்த சம்ம போட்டுடலாம். ஓகே, வாட் வுட் பி தி மெஷர் ஆஃப் தி டயகனல் ஆஃப் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரனுடைய டயகனல் என்ன கேட்டிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், அதனுடைய ஏரியா வந்து எனக்கு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு பாருங்களேன். அதாவது ஏ ஸ்கொயரோட ஸ்கொயரோட ஏரியா என்ன, ஏ ஸ்கொயரு. அப்ப எனக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ 882. எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், எனக்கு அவன் டயகனலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். இது நம்ம எந்த ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை ரூட் டூன்னு போடும்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டூன்னு போடலாமா? நான் அதை போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டூன்னு போட்டேன்னா, இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ எனக்கு 882 தெரியும். 882ஓட ஒரு 2 போடுறேன். அப்போ எனக்கு இது டி ஸ்கொயரா மாறிடும். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ எனக்கு நான் இங்க டின்னு வச்சேன்னா, எனக்கு இந்த 882 நான் இப்படி பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 882 நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 2 டைம் போடும்போது எனக்கு வந்து 441 மாறும். அடுத்து நான் 3 டைம் போடும்போது இதை நான் அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக 882 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 2s are 4, 2 8s are 16 1, 2 8s are 16 17, 17 64 வரும். இந்த 17 64 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். நமக்கு 4 4s are 16. அடுத்து வந்து இங்க ஒரு 1 வரும் 64. இந்த 4 வந்து 8ஆ மாறிடும். அடுத்து வந்து 8 2 அப்ப 2 அப்ப 2 × 82 வந்து நமக்கு 164 மாறி நமக்கு 0 ஆயிடும். அப்ப நமக்கு d is equal to 42 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், நமக்கு சி ஆன்சர். இல்ல இந்த சம்ம நான் இப்படி போட மாட்டேன்னா தாராளமா நீங்க எப்படி வேணா போடலாம். d is equal to a root 2 அந்த ஃபார்முலால கூட போடலாம். அது கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த ஏவை வந்து நீங்க வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுக்கும் போது இந்த 2ஓட மல்டிப்ளை ஆகிற மாதிரி வரும். ஸோ கைஸ் நீங்க இப்படி போட்டாலும் ஓகே தான். எனக்கு இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே எனக்கு போதும். இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது தெரிஞ்சிட்டாலே பாருங்க, அதை வச்சு நீங்க ஈஸியாவே போட்டலாம். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஆஃப் ஹெக்டரா. நான் இந்த சம்மை ஏன் வச்சேன்னா, ஹெக்டர்னு கொடுத்தா என்ன பண்றது, ஹெக்டர்னு கொடுத்தா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஹெக்டர்னா என்னன்னா, ஒரு ஹெக்டர்னா நமக்கு 10,000 மீட்டர் ஸ்கொயர். 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப எனக்கு ஆஃப் ஹெக்டர்னா என்ன அர்த்தம், எனக்கு இதுல பகுதியா மாறிடும். ஆஃப் ஹெக்டர்னா எனக்கு இதுல பகுதியா மாறிடும். பகுதியா மாறிச்சுன்னா இது வந்து எனக்கு என்ன வரும்னா, எனக்கு வந்து 5,000 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ 5,000 மீட்டர் ஸ்கொயர் தான் எனக்கு என்னது, எனக்கு வந்து ஆஃப் ஹெக்டர். அவன் கொடுத்துருக்க ஏரியா, எனக்கு அவன் ஏரியா கொடுத்துட்டான். எனக்கு இங்க டயகனல் ஆஃப் ஸ்கொயர் கேட்குறான். இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2ன்னு நான் போட்டேன். டி ஸ்கொயர் பை 2ன்னு போட்டேன். அப்போ நான் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 5000 இன்டூ 2. அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு இந்த 10,000 மாறும். எனக்கு 10,000க்கு நான் ஸ்கொயர் எடுத்தேன்னா எனக்கு 100ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, எனக்கு பி ஆன்சரு. ஓகேவா? அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயருனுடைய டயகனல் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். எனக்கு இதனுடைய பெரிமீட்டர் என்னன்னு கேட்கறான். ஸோ இங்க பாருங்களேன், எனக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர். ஓகேவா? இது எனக்கு ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயருனுடைய டயகனல் வந்து எனக்கு என்னது, டயகனல் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டான். இப்போ எனக்கு பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்கறான். நமக்கு தெரியும் பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னன்னா, P is equal to 4a. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சாதான் நான் இதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, d is equal to a root 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நான் இங்க டிக்கு பதிலாக என்ன போடுறேன்னா 20 போடுறேன். எல்லாமே பாருங்க யூனிட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எனக்கு இங்கேயே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான், எனக்கு ஆன்சரும் சென்டிமீட்டர்ல கேட்கறான். அப்படி இருக்கும்போது நான் சென்டிமீட்டர்லாம் போட்டாகணும். அப்போ நான் 20 போட்டுக்கிட்டேன். எனக்கு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நான் இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், 20 டிவைட் பை ரூட் 2. ஒரே நிமிஷம். அப்போ எனக்கு ஏ என்ன ஆகும்னா, எனக்கு நான் ஏவை மட்டும் எடுத்தேன்னா 20 டிவைட் பை ரூட் 2 அப்படின்னு கிடைக்கும். அதை கொண்டு வந்து நான் இதை சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப 4 இன்டூ 20 டிவைட் பை எனக்கு என்னன்னு கிடைக்கும், ரூட் 2ன்னு கிடைக்கும். இங்க 80 டிவைட் பை ரூட் 2ன்னு ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. 80 டிவைட் பை ரூட் 2ங்கிறது ஆன்சர்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை காஞ்சிக்யூட் எடுக்கணும். இங்க ஒரு ரூட் 2, இங்க ஒரு ரூட் 2. அதாவது இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 நான் இங்க மல்டிப்ளை பண்றதுனால நான் இதை அடிச்சு விட்டு ஒண்ணா மாத்திரலாம். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்ப நான் என்ன பண்ணேன்னு பாருங்களேன், இந்த இந்த இடத்துல இந்த 80ஐயும் இந்த ரூட் 2 நான் மேல அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். கீழே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், ரூட் 2 இன்டூ ரூட் 2 வந்து நமக்கு 2ஆ மாறிடும். அப்ப நமக்கு இது ஒரு டைமும் இது வந்து நமக்கு 40 டைமும் ஆயிரும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன, 40 ரூட் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு மூன்றாவது கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு, சி ஆன்சரு. ஓகேவா கைஸ்? அவ்வளவுதான். ஸ்கொயரோட கான்செப்ட் பார்த்தாச்சு.
ஸ்கொயரோட கான்செப்ட் நம்ம திருப்பி பார்த்துட்டு வாங்க. ஸ்கொயரோட ஏரியா என்ன, ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன, அப்புறம் ஸ்கொயரோட டைகனல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பார்த்துக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெக்டாங்கிளுடைய ஓகேவா? ஓகே, ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஓகேவா? ஓகே, இதை நம்ம எல்னு வச்சுக்கலாம், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். அங்க கண்டுபிடிச்ச மாதிரியே தான் இப்ப நான் ஏரியா வேணும்னா நான் என்ன பண்றேன், நான் லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்றேன். பெரிமீட்டர் வேணும்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். பெரிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதாவது நான் இங்க ஆரம்பிச்சு திருப்பி நான் இங்கேயே வரணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்க வேற பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகணும். இங்க இருந்து இங்க போறேன்னா அப்ப எனக்கு ஒரு எல் ஆகும். அடுத்து நான் இங்க இருந்து இங்க போகணும், அப்ப எனக்கு இங்க ஒரு பி ஆகும். அடுத்து நான் இங்க இருந்து இங்க போகணும், அப்ப எனக்கு இதுக்கு ஒரு எல் ஆகும். ஏன்னா இங்க என்ன இருக்கோ அதுதான் மேலே இருக்கும், அப்ப இங்க ஒரு எல். அடுத்து நான் இங்க இருந்து இங்க போகணும், அப்ப நான் இப்படி வரேன்னா அப்ப எனக்கு இது ஒரு பி ஆகும். அப்ப நான் இங்க ஒரு பி போட்டுக்குவேன். நான் என்ன பண்ணுவேன், 2L plus 2B போட்டுக்குவேன். 2 காமனா எடுத்தா L plus B போட்டுக்குவேன். ஓகேவா? அப்ப எனக்கு பெரிமீட்டருக்கான ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு, பெரிமீட்டர் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்ப நான் அடுத்து கண்டுபிடிக்கிறது ஒரு டயகனலோடது. டயகனல் டயகனலுக்கு நான் என்ன பண்ணுவேன், அங்க அதே பார்த்த மாதிரி தான் இங்க நம்ம டிஏ போட்டுக்கலாம். நமக்கு இங்க சேப் எப்படி கிடைக்கும், நமக்கு இந்த சேப் இப்படி கிடைக்கும். இது எல் ஆகவும், இது பி ஆகவும், இது டி ஆகவும். அங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அவ்வளவுதான். அப்ப நம்ம டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அவ்வளவுதான். ஸோ நம்ம டயகனலோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அங்க பார்த்த மாதிரி வேற என்ன சொல்லணும், வேற வந்து அங்க ஸ்கொயர்ல வந்து நமக்கு 4 சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க 2 சைடு ஈக்குவலா இருக்கும். இந்த சைடும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எப்பயுமே ஈக்குவலா இருக்கும். இதனுடைய இன்டீரியர் ஆங்கிள் என்ன வரும், இங்க எனக்கு ஒரு 90 டிகிரி, இங்க எனக்கு ஒரு 90 டிகிரி, இங்க எனக்கு ஒரு 90 டிகிரி, இங்க எனக்கு அதே மாதிரி ஒரு 90 டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு டோட்டலா 90 into 4 வந்து எனக்கு 360 டிகிரிஸ் இருக்கும். இத அந்த ஃபார்முலா வச்சோம் தெரியுமா, அதை வச்சு சால்வ் பண்ணலாமா? n minus 1 into 180 டிகிரி போட்டோம்னா நமக்கு எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம், எண்ணுக்கு பதிலா நம்ம 4 போடலாம். ஏன்னா ஒரு சைடு 2 சைடு 3 சைடு 4 சைடு இருக்கு. 4 minus 2 n minus 2 n minus 2 into 180 டிகிரி போட்டோம்னா நமக்கு 2 into 180 டிகிரி, அப்ப நமக்கு 360 டிகிரி வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளவுதான். நம்ம இதை ஒரு ரிவைஸ் பார்க்குற மாதிரி எழுதணும்னா என்ன பண்ணலாம், எனக்கு ஏரியாவோட வேல்யூ, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னுடைய வேல்யூ என்னன்னா எனக்கு லென்த் இன்டூ பிரெத். எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்தோம்னா எனக்கு 2L plus B வரும். எனக்கு அடுத்து டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள் எடுத்தேன்னா எனக்கு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும். அவ்வளவுதான். நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி ஸ்கொயர்ல சம்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சம்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப the length and breadth of the room 8 meter and 5 meter respectively. அதாவது ஒரு ரூமோட லென்த் 8 மீட்டர் ஆகவும் ஒரு ரூமோட பிரெத் வந்து 5 மீட்டராகவும் இருக்கான். அதுல வந்து a red color border of uniform with 0.4 meter வந்து has been painted all around on its side, then the area of the border. இப்ப ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் இப்படி எடுத்துக்கோங்க. என்னடா எடுத்ததுமே இவ்வளவு டிஃபிகல்ட்டா கொஸ்டின் இருக்குன்னா, நமக்கு ஆக்சுவலா கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பான். எடுத்ததுமே வந்து லென்த் பிரெத்தையும் கொடுத்துட்டு எனக்கு அந்த ரூமுடைய ஏரியா கேட்க மாட்டான், அந்த மாதிரி கேட்க மாட்டான். ஸோ கான்செப்ட் புரியலன்னா திருப்பி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இதை உங்களுக்கு புரிஞ்சாலே போதுமானதா இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே போதுமானதா இருக்கும். அவ்வளவுதான். இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே இந்த மாதிரி சம்ஸை வந்து நீங்க வந்து திங்க் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு ரூமுடைய லென்த் அண்ட் பிரெத் வந்து எனக்கு சைஸ் கொடுத்துட்டான். அதாவது எனக்கு லென்த் வந்து 8 மீட்டர் ஆகவும் எனக்கு பிரெத் வந்து 5 மீட்டராகவும் கொடுத்துட்டான். எனக்கு லென்த் 8 மீட்டரும் பிரெத் வந்து 5 மீட்டரும் கொடுத்துட்டான். இப்போ எனக்கு ரெட் கலர் பார்டர் வந்து உள்ளுக்குள்ள போடுறாங்க. நல்லா பாருங்களேன், ரெட் கலர் பார்டர் வந்து யூனிஃபார்ம் வித் 0.4 மீட்டருக்கு உள்ளுக்குள்ள போடுறாங்களா, நல்லா பாருங்களேன். இப்ப
உள்ளுக்குள்ள ஒரு பார்டர் போடுறாங்க guys. அந்த இடத்துல நமக்கு ரெட் கலர்ல ஊத்துறாங்க, ரெட் கலர்ல பார்டர் போடுறாங்க. இந்த ரெட் கலர் பார்டர் போடுறாங்கல்ல, இந்த ரெட் கலர் பார்டரோட சைஸ் எவ்வளோனா எனக்கு இது, அதாவது இந்த இது மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்னா ஒரு 0.4 வருமா. அப்ப என்ன நமக்கு எடுத்துக்கலாம்னா, எனக்கு இங்க ஒரு 0.4 போகும், இங்க ஒரு 0.4 போகும், இங்க ஒரு 0.4 போகும், இங்க ஒரு 0.4 போகும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ட்ரையாங்கிள், உள்ளுக்குள்ள இருக்கிற ரெக்டாங்கிளை மட்டும் வெளியே எடுத்தேன்னா எனக்கு அதனுடைய லென்த் பிரிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதனுடைய லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆஸ் யூஸ்வல் அதில் வந்து எனக்கு 8 இருந்துச்சு. இப்போ எனக்கு அதில் 0.4 ஒரு 0.4 இன்னொரு 0.4 போக்கணும். எப்படி 2 0.4னா எனக்கு நல்லா பாருங்களேன், எனக்கு இதுதான் இதுனா எனக்கு இங்க ஒரு 0.4 போகும், இங்க ஒரு 0.4 போகும். அதுதான் இந்த யூனிஃபார்ம் வித்தினுடைய மீனிங். அப்ப எனக்கு இதெல்லாம் போச்சுன்னா எனக்கு 7.2 வந்து நிற்கும். அடுத்து எனக்கு இங்க இருக்கிறது என்ன ஆகும், எனக்கு இங்க இருக்கிறதோ அதே மாதிரி 5 மைனஸ் 0.4 மைனஸ் 0.4 போட்டா எனக்கு இதுவுமே 4.2 போகும். எனக்கு இப்ப என்ன தெரியுமா கேட்கறான், டோட்டல் ஏரியா கேட்கணும். எனக்கு இந்த ஏரியா மட்டும் தான் கேட்கறான், எனக்கு இந்த ஏரியா மட்டும் தான் கேட்கறான். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டா, இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு டோட்டல் ஏரியாவோட மைனஸ் பண்ணா எனக்கு இந்த ஏரியா கிடைச்சிருமா. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். 5 இன்டூ 8 போடுறேன். 5 இன்டூ 8 போட்டா எனக்கு 40 ஆகுது. இது என்னது, எனக்கு டோட்டல் ஏரியா. அதுல இருந்து எனக்கு இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அப்ப எனக்கு 7.2க்கும் எனக்கு 4.2க்கும் போட்டா எவ்வளவு வருதுன்னா, 7.2க்கு 4.2க்கு போட்டா எனக்கு 30.24ன்னு வரும். 30.24ன்னு வரும். அப்ப எனக்கு நான் ஆன்சர் வேணும்னா 40ல இருந்து 30.24 நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 9.76 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4th கொஸ்டினுக்கு எனக்கு ஏ ஆன்சர். 4th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், எனக்கு ஏ ஆன்சர். புரிஞ்சதா? ஓகே. 5th கொஸ்டின் பார்க்க போறோம். இஃப் த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிளுக்கு டயகனல் இருக்கு, அதுக்கு எனக்கு 17 சென்டிமீட்டரா, அண்டு அந்த ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் வந்து எனக்கு 46 சென்டிமீட்டரா. எனக்கு ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் கேட்கறான். பொறுமையா பாருங்களேன். இப்ப இதுதான் எனக்கு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளினுடைய டயகனல் வந்து எனக்கு 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இப்ப எனக்கு இதனுடைய பெரிமீட்டர், எனக்கு இங்க எல் இருக்கும், இங்க பி இருக்கும், இங்க எல் இருக்கும், இங்க பி இருக்கும். அதாவது 2L plus B is equal to எனக்கு 46 சென்டிமீட்டர் அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டான். இப்ப எனக்கு அவன் கேட்கறது ஏரியா கேட்கறான். ஏரியாவோட ஃபார்முலா என்ன, எனக்கு லென்த் இன்டூ பிரெத். எனக்கு லென்த்துக்கும் பிரெத்துக்கும் வேல்யூ வேணும். இப்ப நான் இந்த சம்மை நான் எப்படி சால்வ் பண்றேன் அப்படிங்கிறது பாருங்களேன். இப்ப டயகனல்னா என்ன, டயகனல் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்க எழுதிட்டீங்களா. இங்க எனக்கு டியோட வேல்யூ என்ன, எனக்கு 17. அப்ப 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 2L plus B equal to 46ஆ, நான் L plus B is equal to 46 divided by 2 போடுறேன்னா, இங்க எனக்கு L plus B என்ன ஆகும்னா எனக்கு 23ஆ மாறும். 23ஆ மாறுது. இப்ப நான் கிளவரா என்ன பண்ணணும்னா, எனக்கு L into B வரணும். ஆனா எனக்கு இங்க L plus B இருக்கு, இங்க எனக்கு L square plus B இருக்கு. நீங்க அந்த L plus B ஐயும் இந்த L square plus B ஸ்கொயரையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணணும், இது அல்ஜிப்ரா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த L plus B ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இது உங்களுக்கு இப்ப தோணலையே, எப்படி நான் இதை வந்து ஃபைனலைஸ் பண்றதுன்னா, இது ரொம்ப சிம்பிள். நீங்க பிராக்டிஸ் ஆகுறீங்க, இந்த சம்ம நீங்க இப்ப பாக்குறீங்க, அடுத்த வாட்டி போகும்போது இந்த சம்ம நீங்க இப்படிதான் போடணும்னு உங்களுக்கு தோணும். அதனால நீங்க அப்ப கரெக்டா போட்டுருவீங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இதை நீங்க அப்ரிவேட் பண்ணுங்க. அப்ப எல் ஸ்கொயரு பிளஸ் பி ஸ்கொயரு பிளஸ் 2LB ஈக்குவல் டு 23 ஸ்கொயரா மாறிடும். ஓகே, அப்ப நம்ம இந்த மாதிரி மாத்திட்டோமா. அடுத்து என்ன பண்றோம் அப்படிங்கறத பாருங்களேன், நல்லா பாருங்களேன். எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு, இங்கே எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். நீங்க இந்த 17 ஸ்கொயரை இங்க போட்டுக்கோங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும், 2LB இஸ் ஈக்குவல் டு 23 ஸ்கொயரா மாறிடும். அப்ப நம்ம 2LB இஸ் ஈக்குவல் டு 23 ஸ்கொயர் மைனஸ் 17 ஸ்கொயர் அந்த மாதிரி ஆயிடும். நீங்க உடனே இல்ல, நீங்க இதை வந்து நான் 23 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், 17 நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், நான் அதை வச்சு ஆன்சர் சால்வ் பண்ணா தாராளமா போடலாம். இல்ல சிம்பிளா போடணும், என்ன பண்ணணும்னா, இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா 23 பிளஸ் 17 ஆகவும் அடுத்து 23 மைனஸ் 17 ஆகவும் எடுத்துக்கலாம். 23 பிளஸ் 70 எடுத்தா உங்களுக்கு இது 40 மாறும். 23 மைனஸ் 17 எடுத்தா இதுல இருந்து நமக்கு ஒரு 6 மாறும். ஸோ அப்ப
6 4 சார் 24 0 240 கிடைக்கும். அதாவது என்னது, நமக்கு 2LB is equal to 240. நல்லா பாருங்களேன், இங்க ஆப்ஷன்ல 240 கொடுக்கல, பிரச்சனை இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏரியா தான் வேணும். ஏரியாவோட ஃபார்முலா என்ன, LB தான். அப்ப LB is equal to 240 divided by 2. எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன, எனக்கு இதுக்கான ஆன்சர் 120 எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 5th கொஸ்டினுக்கு எனக்கு என்ன ஆன்சரு, எனக்கு 5th கொஸ்டினுக்கு ஏ ஆன்சரு. ஸோ ரெக்டாங்கிள்ல 2 சம் பார்த்தாச்சு. அடுத்த சம் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள்னுடைய பெரிமீட்டர் வந்து 60 சென்டிமீட்டர், அதாவது 2L plus B is equal to 60 ஆம். அதனுடைய லென்த் வந்து பிரெத்தை விட 2 மடங்கா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப L is equal to 2B அப்படிங்கறத போட்டுக்கோங்க. எனக்கு அவன் ஏரியாவோட வேல்யூ கேட்கறான். இதை நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம அப்படியே அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஸோ 2L, Lக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், Lக்கு பதிலா ஓகே அவன் என்ன சொல்லிட்டான், 2L plus B is equal to 60யா. அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு ஏரியா கேட்கறேன். ஏரியாவோட வேல்யூ என்ன, எனக்கு லென்த் இன்டூ பிரெத், அதுதான் எனக்கு ஏரியா. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இது ஒரு டைமும் இது 30 டைமா மாறிடும். அப்ப L plus B is equal to 30. எனக்கு L is equal to 2B plus B சேர்த்தனா எனக்கு இங்க 30 மாறும். அப்ப எனக்கு 3B is equal to 30. அப்ப எனக்கு B is equal to 10. B is equal to 10 இருந்தா எனக்கு லென்த்தோட வேல்யூ என்னன்னு தெரியணும். எனக்கு B is equal to 10 இருந்தா எனக்கு லென்த்தோட வேல்யூ என்னன்னு தெரியணும். நான் இப்பதான் பார்த்தேன் L plus B is equal to எனக்கு என்னது, L plus B is equal to எனக்கு 30. இங்க இருக்கிற ஈக்குவேஷன் அப்படிங்க எழுதிக்கோங்க. எனக்கு பிரெத்தோட வேல்யூ 10 இருந்தா எனக்கு லென்த்தோட வேல்யூ வந்து 20 மாறும். அப்ப எனக்கு லென்த்தோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பிரெத்தோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் லென்த் இன்டு பிரெத்துக்கு 20ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை மட்டும் பண்ணா போது எனக்கு 200 மாறிடும். அப்ப எனக்கு 6th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு, 6th கொஸ்டினுக்கு சி ஆன்சரு. அடுத்து 7th கொஸ்டின், length is 12 meter and breadth is 8 meter. The perimeter of triangle 2 into L plus B போட்டா போதும். ஸோ 2 Lக்கு பதிலாக 12, breadth is equal to 8. ஸோ 220. அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சரு, 40 ஆன்சரு. ரொம்ப சிம்பிளானது. 7th கொஸ்டின் நமக்கு என்ன ஆன்சரு, 7th கொஸ்டின் நமக்கு பி ஆன்சரு. if the length is 12 meter, ஓகே, இந்த கொஸ்டின் நமக்கு பி ஆன்சர். அடுத்து the perimeter of a rectangle having an area equal to பெரிமீட்டருக்கான, அதாவது the perimeter of a rectangle, அதாவது இவன் என்ன கேட்கறான்னா எனக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்றான். எதோடது, ரெக்டாங்கிளுடையது. அந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணுது, having area equal to 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப length into breadth is equal to என்னது, எனக்கு 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டான். எனக்கு சைட்ஸ் வந்து ரேஷியோல இருக்கு, அதாவது எனக்கு ரேஷியோல இருக்கு. இதான் லென்த் பிரெத்னா, இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து எனக்கு 4x ஆகவும் இது வந்து எனக்கு 9x ஆகவும் இருக்கு. அப்ப நம்ம ஏரியாவை ஆக்சுவலா எப்படி போட்டிருப்போம், இந்த 4xஐயும் இந்த 9xஐயும் மல்டிப்ளை பண்ணியிருந்தா நமக்கு 144 கிடைச்சிருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த 4 வந்து நான் இப்படி அடிக்கிறேன். ஒரு 4 அடிச்சுட்டு நான் இங்க 3 4 சார் 12, 24 சார் எவ்வளோ, 24 சார் வந்து எனக்கு 6. அப்ப எனக்கு இது ஒரு டைம், எனக்கு இது வந்து 4 டைம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இருந்தா எனக்கு எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும். நல்லா கேளுங்க, அவன் கேட்டிருக்கிறது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2L பிளஸ் பி. எனக்கு 2Lோட வேல்யூ வந்து 4x, பியோட வேல்யூ வந்து 9x. ஓகேவா. ஸோ அப்ப இது வந்து எனக்கு 13x மாறிடும். 13x மாறிச்சுன்னா எனக்கு இது வந்து 13 இன்ட்டு 2 வந்து எனக்கு 26 மாறிடும். அப்ப எனக்கு இது ஆன்சர் வந்து எனக்கு 52. 8th கொஸ்டினுக்கு எனக்கு ஏ ஆன்சர். 8th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், எனக்கு ஏ ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க, ஒரு பிளே கிரவுண்ட் வந்து 60 மீட்டர் 40 மீட்டர் இருக்கான். இப்ப இன்கேஸ் அதனுடைய சைட்ஸ் வந்து எனக்கு 3 மீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸ்டெண்டட் ஏரியா என்னன்னு கேட்கறான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதாங்க எனக்கு கிரவுண்டு, அந்த கிரவுண்டு வந்து எனக்கு 60 40 இருக்கான். அப்ப 60 40ஓட ஏரியா என்ன, எனக்கு 240 2400 மீட்டர் ஸ்கொயர் எனக்கு கிடைச்சிருக்கும். எது, இந்த 2400 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறது ஒரிஜினலா இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், அதனுடைய எல்லா சைட்ஸ்க்கும் நான் 3 மீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 3 மட்டும் பிளஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த சைடு நான் 3 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் இந்த சைடு ஒரு 3 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த சைடு ஒரு 3 மீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் இந்த சைடு ஒரு 3 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்ப நான் இதை வந்து நான் ஸ்ட்ரக்சரா போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி கிடைக்கும். அப்ப எனக்கு இதுதான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடம். இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடத்த நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இப்ப நான் இதை கண்டுபிடிச்சேன்னா இதை கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஒட்டுமொத்தம் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தெரியுமா, அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட்டோம்னா எனக்கு லென்த் வந்து முன்ன எவ்வளோ இருந்துச்சு, 60 இருந்துச்சு. அதோட ஒரு 6 வந்து பிளஸ் ஆகும்.
அதே மாதிரி பிரெத்தோட ஒரு 6 பிளஸ் ஆகும். அப்ப பிரெத்தோட ஒரு ஒரு 6 பிளஸ் ஆச்சுன்னா நமக்கு இது 66 இன்டூ 46ன்னு வரும். இது ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 30 36ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்க ஏரியா வேணும்னா நமக்கு டோட்டல் ஏரியா மைனஸ் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கிரவுண்ட் கழிச்சோம்னா நமக்கு கழிச்சோம்னா ஸோ வந்து நமக்கு 3000. அடுத்து வந்து 10 10ல 4 போனா 636ன்னு வரும். ஸோ 9வது கேள்விக்கு நமக்கு சி ஆன்சர் கேஸ். அடுத்து 10th கொஸ்டின். இப்ப ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுடைய ஏரியா வந்து 240 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்ப 8 மீட்டர் வந்து அதனுடைய லென்த்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஸ்கொயரா மாறி வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். அப்ப எனக்கு லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோன்னு கேட்கறான். நல்லா பாருங்களேன். அதாவது எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் லேண்ட் இருக்கு. அந்த ரெக்டாங்குலர் லேண்டு அதனுடைய ஏரியா லென்த் இன்டூ பிரெத் வந்து எனக்கு 240 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். எனக்கு லென்த் வந்து ஒரு வேல்யூல இருக்கும், பிரெத் வந்து ஒரு வேல்யூல இருக்கும். நல்லா பாருங்களேன். எல்லா ரெக்டாங்கிளும் என்ன தெரியுமா? எல்லா ரெக்டாங்கிளுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் தான். சாரி, எல்லா ஸ்கொயருமே கிட்டத்தட்ட ஒரு ரெக்டாங்கிளா தான் இருக்கும். இவன் என்ன சொல்லிட்டானா, எனக்கு லென்த்ல இருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு இது வந்து ரெக்டாங்கிளா மாறிடும்ட்டான். புரியுதா? இப்ப இதுதான் எனக்கு இந்த ரெக்டாங்கிள். இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், இதுக்கு ஒரு டெப்த் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த நோட்டை நான் கட் பண்றேன். ஒரு 8 சென்டிமீட்டர் கட் பண்ணா இது எனக்கு என்னவா மாறிடும்னா இது வந்து எனக்கு ஒரு ஸ்கொயரா மாறிடும். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் L-8 பண்ணேன்னா எனக்கு அது பியோட ஈக்குவேட் ஆயிரும். இப்ப புரியுதா? எனக்கு இதுதான் எனக்கு பின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதே சைஸுக்கு நான் இங்கிட்டு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இதே சைஸுக்கு நான் இங்கிட்ட கொண்டு வந்துட்டேன்னா பேலன்ஸுக்கு 8 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது என்னவா மாறினா எனக்கு இது ஸ்கொயரா கிடைக்கும். அப்ப எனக்கு என்ன அர்த்தம், L-8 இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எனக்கு ஒரு அர்த்தம். L-8 இஸ் ஈக்குவல் டு எனக்கு பின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப L-8 இஸ் ஈக்குவல் டு எனக்கு பி. ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இருந்தா L-B இஸ் ஈக்குவல் டு 8. இப்ப நான் என்ன பண்ண மட்டும் பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, லென்த் அண்ட் பிரெத் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். சிம்பிள். எனக்கு LB கூட கிடைச்சிருச்சு. இங்க எனக்கு L-B ஈக்குவல் டு 8 கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா நம்ம அல்ஜிப்ரா தான் திங்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா L-B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் போடலாமா? அடுத்து L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2LB போடலாமா? அப்போ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. நீங்க 8 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 2LB, LBயோடது 240. அப்போ நமக்கு என்ன ஆகும், L ஸ்கொயரு பிளஸ் B ஸ்கொயரு இந்த மைனஸ் 240 வந்து நமக்கு 2ஓட மல்டிப்ளை ஆகும், நமக்கு 480 மாறிடும். 480 இஸ் ஈக்குவல் நமக்கு 64 மாறிடும். அடுத்து இந்த L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 480 பிளஸ் 64 சேர்ந்துச்சுன்னா 480 பிளஸ் 64 சேர்ந்துச்சுன்னா நமக்கு 544 மாறிடும். 544 மாறிடும். இது நமக்கு என்னது, L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டுட்டு ஒரே நிமிஷம் கைஸ், இந்த செம்மை இப்படி போடுறீங்கல்ல, இப்படி போறதுக்கு முன்னாடி இன்னொரு விதமான இது இருக்கு. இப்போ நமக்கு லென்த் இன்டூ சாரி மன்னிச்சிடுங்க கைஸ், இந்த செம்மை ஒரு இந்த இது மட்டும் போட வேணாம், நான் அதை அடிச்சு விட மாட்டேன் நோட்லயே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு லென்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 240 மீட்டர் ஸ்கொயரா. இப்போ நமக்கு என்ன தெரியும், லென்த் வந்து லென்த்ல இருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணா நமக்கு என்னது பிரெத்னு தெரியுமா? ஓகே, இதை நம்ம என்ன பண்றோம்னா ஓகே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா நமக்கு லென்த் மைனஸ் 8 போட்டா நமக்கு பியா. அப்ப பியோட வேல்யூ என்னன்னா எனக்கு பியோட வேல்யூ L-8 தான். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப நான் லென்த்துக்கு அதே வச்சுக்கிறேன், பிரெத்துக்கு வந்து L-8 போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு எனக்கு 240 ஆயிருது. அடுத்து என்னதுன்னு பாருங்களேன், எனக்கு இது L ஸ்கொயரா மாறும், அடுத்து மைனஸ் 8L மாறும், இந்த 240 இந்த சைடு வச்சுன்னா மைனஸ் 240 ஆயிரும். இப்ப இதுக்கு நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்தா எனக்கு இது L ஸ்கொயரு, அடுத்து வந்து பிளஸ் 12L மைனஸ் 20L மைனஸ் 240 ஈக்குவல் டு 0 மாறிடும். இதுல இருந்து நான் L எடுக்கிறேன்னா எனக்கு இது L பிளஸ் 12 மாறும். இதுல இருந்து நான் வந்து ஒரு 20 எடுக்கிறேன்னா, இதுல இருந்து நான் ஒரு 20 எடுத்தேன்னா எனக்கு இது ஒரு L பிளஸ் 12 மாறும். அப்ப எனக்கு இது ஈக்குவல் டு 0 போயிடும்.
ஓகேவா? அடுத்து நான் L மைனஸ் 20 எடுக்கிறேன். அதே மாதிரி L பிளஸ் 12 எடுக்கிறேன் ஈக்குவல் டு 0. இங்க எனக்கு எது எனக்கு பிளஸ்ஸா வருதோ அதை நம்ம எப்பயுமே எடுத்துடலாம். அப்ப எனக்கு L மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 வரும். அப்ப L இஸ் ஈக்குவல் டு எனக்கு 20ன்னு வரும். ஸோ அப்ப எனக்கு லென்த்தோட வேல்யூ 20ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப லென்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 240 மீட்டர் ஸ்கொயர்னா எனக்கு லென்த்தோட வேல்யூ 20 இருந்தா பிரெத்தோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. இப்போ நான் இதை அடிக்கிறேன், இது எனக்கு ஒரு டைம், இது எனக்கு 2 டைம். ஸோ லென்த்தோட வேல்யூ எனக்கு 20, பிரெத்தோட வேல்யூ எனக்கு 12. இதெல்லாம் சரிதான். நீ எப்படி வந்து அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அப்படிங்கிறது நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு புரியும். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் எப்படி வச்சுக்கிறது நான் சொல்றேன். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, அதுக்கு என்ன ட்ரிக்னா, இப்ப என்ன சொல்லலாம்? இப்ப இதெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. எல் ஸ்கொயரு மைனஸ் 8L மைனஸ் 240 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் மேல வந்து மைனஸ் 240 எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 இன்டூ மைனஸ் 240 மைனஸ் 240 எனக்கு கீழே வந்து மைனஸ் 8 வரணும். அப்ப நான் இது என்ன பண்றேன்னா 2 இன்டூ 120 ஆக்குறேன். எனக்கு இங்க மைனஸ் இருக்கு. அப்ப எப்பயுமே எனக்கு கிரேட்டர் வேல்யூல மைனஸ் இருக்கணும். அடுத்து 2 இன்டூ 120 போனா எனக்கு 240 வருது. ஆனா எனக்கு 8 வராது. அப்ப நான் அதை மறுபடியும் நான் பிரிக்கிறேன். ஸோ 2 இன்டூ மைனஸ் 60 மாறிடும். ஏன்னா எது எனக்கு கிரேட்டரா இருக்கிற வேல்யூ எனக்கு மைனஸ் இருக்கணும். அப்ப எனக்கு 460 சார் எனக்கு 240 வரும். ஆனா 60லேருந்து எனக்கு 4 போச்சுன்னு எனக்கு அது வராது. அடுத்து நான் என்ன பண்ணேன்னு பாருங்களேன். அடுத்து நான் வந்து இங்க வந்து நான் மறுபடியும் ஒரு 2 எடுக்கிறேன். 2 எடுத்தா எனக்கு இது 30 மாறும். 30 மாறும்போது இதை நான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அடுத்து 2 இன்டூ 15 போடுங்க. அடுத்து 3 இன்டூ 5 போடுங்க. இந்த 5ல தான் நமக்கு மைனஸ் இருக்கணும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இருக்கு, நமக்கு மைனஸ் 8 கொடுக்கறதுக்கு. அப்ப என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த எந்த ஸ்ட்ரக்சர்னா இந்த 2ஐயும் இந்த 3யும் வச்சுக்கோங்க. அப்ப 2 இன்டூ 2 இன்டூ 3 அதையும் 2 இன்டூ 2 இன்டூ 5 2 2 சார் 4 4 5 சார் 20. அப்ப இங்க 20யும் இங்க நமக்கு 12ம். ஸோ 12ஐயும் 20யும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 240 கிடைக்கும். 12 12ஐயும் கூட்டும்போது நமக்கு 240 கிடைக்கும். 12லேருந்து 20 போச்சு நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான வேல்யூ. அதனாலதான் நான் இங்க வந்து 12L மைனஸ் 20L போட்டேன். இது வந்து நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது நான் இதுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன். அது வந்து பாருங்க உங்களுக்கு புரியும். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு சர்க்கிள், செமி சர்க்கிள், அடுத்து வந்து குவாட்ரண்ட், இன்னர் சர்க்கிள், செக்டர். நான் இப்ப என்ன சொல்றேன்னா நான் இப்ப வந்து சர்க்கிள், செமி சர்க்கிள், அடுத்து வந்து இந்த குவாட்ரண்ட், இன்னர் சர்க்கிள் அதனுடைய கான்செப்டை வந்து நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம அது ரிலேட்டட் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன, 2Dல சர்க்கிள் வந்து நமக்கு ரவுண்டா இருக்கிற ஒரு ஷேப் தான் சர்க்கிள். ஓகே, இப்ப பார்க்கலாமா? இதுதான் சர்க்கிள். சர்க்கிள்ங்கிறது என்னது? இப்படி இருக்கும். அதுல சென்டரா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளை டச் பண்ணா அதுக்கு பேர் ரேடியஸ். அதுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா 180 டிகிரிக்கு இருந்தா அதுக்கு பேர் வந்து டயாமீட்டர். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து டயாமீட்டர். அதாவது ஒரு சர்க்கிளை வரையறதுக்கு நமக்கு ரேடியஸ் கண்டிப்பா முக்கியம். டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ். 2 ரேடியஸ் சேர்ந்தா நமக்கு டயாமீட்டர் கிடைப்பான். டயாமீட்டருங்கிறது 2 ரேடியஸ் தான். அடுத்து கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. கார்டுனா என்னன்னா சர்க்கிளை டச் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் கார்டு. அதாவது இங்க ஆரம்பிக்கும் ஒரு சர்க்கிளுக்குள்ள நீங்க போடுற கோடு தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா ஒரு சர்க்கிளினுடைய லாங்கஸ்ட் கார்டு எது? லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள் என்னதுன்னா அது நமக்கு டயாமீட்டர் தான். நல்லா பாருங்களேன். இப்ப நான் இங்க வைக்கிறேன். இது எனக்கு பெருசா இல்ல இது எனக்கு பெருசான்னு பாருங்களேன். இதுதான் எனக்கு பெருசா வரும். எப்பயுமே எனக்கு டயாமீட்டர் தான் எனக்கு எப்பயுமே இருக்கிறதுல பெரிய கார்டா வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கார்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, இப்ப இதுல நம்ம சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளினுடைய சென்டர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதே ஒரு செமி சர்க்கிளினுடைய சென்ட்ரல் ஆங்கிள் எழுதி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஆங்கிள்னா இப்ப இங்க ஒரு புள்ளி இருக்குன்னா
அந்த புள்ளிக்கு 360 டிகிரி இருக்கும். இங்க ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அந்த செமி சர்க்கிளுக்கு ஒரு 180 டிகிரி தான் இருக்கும். இதுவே ஒரு குவாட்ரண்ட் இருக்குல்ல, அந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே. இப்ப சர்க்கிளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஏரியாக்கு வந்து பெரிமீட்டர்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, சர்க்கும்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கும்பரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா, நமக்கு 2 பை ஆர். இந்த ஃபார்முலாலாம் மக்கப் பண்ணணும்னா தாராளமா மக்கப் பண்ணிக்கோங்க. இல்ல இது தியரட்டிக்கலா தெரியணும்னா இதுக்குமே நமக்கு வழி இருக்கு. ஓகேவா? 2 பைங்கிறது நமக்கு அந்த 2 ஆங்கிள குறிக்கும். 2 ஆங்கிள குறிக்கும். ஆர்ங்கிற ரேடியஸ வச்சு நம்ம சுற்றளவு பண்ணுவோம். அதத்தான் நம்ம 2 பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏரியாங்கிறது என்னது? எனக்கு பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டருங்கிறது எனக்கு என்னது? எனக்கு இங்க 2 பை ஆர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நம்ம அடுத்து ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சர்க்கிள் முழுசா இருந்தா அதுக்கு பேர் சர்க்கிள். அது எனக்கு பாதியா மாறுச்சுன்னா எனக்கு அது பேர் செமி சர்க்கிள். அது எனக்கு காவாசியா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் எனக்கு குவாட்ரண்ட். ஸோ சர்க்கிள், செமி சர்க்கிள், அடுத்து குவாட்ரண்ட். அடுத்து எனக்கு என்னது? அடுத்து எனக்கு குவாட்ரண்ட். ஓகே. எனக்கு இதனுடைய ஏரியா என்ன? எனக்கு இதனுடைய ஏரியா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஏரியானாலே நமக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்கொயர்ல இருக்கணும். அதான் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? செமி சர்க்கிள்னா என்ன? எனக்கு இதுல எனக்கு எவ்வளவு ஏரியா இருக்கோ அந்த ஏரியால எனக்கு பகுதி தான் எனக்கு எனக்கு இங்க இருக்கும். அப்ப எனக்கு இங்க என்ன ஏரியானா எனக்கு பை ஆர் ஸ்கொயரை நான் 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஏரியா வருதோ அதுதான் எனக்கு செமி சர்க்கிளோட ஏரியா. செமி சர்க்கிள்னா எனக்கு ஏரியால இருந்து எனக்கு பகுதி தானே. குவாட்ரண்ட்னா என்ன? எனக்கு இதுல இருந்து காவாசி தானே. அப்ப நான் இது எப்படி போடலாம்னா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. அவ்வளவுதான். முடிஞ்சா? ஓகே. அடுத்து பெரிமீட்டர் எடுத்துக்கோங்க. பெரிமீட்டர் எடுத்துக்கிட்டா நம்ம இப்பதான் பார்த்தோம் இதுக்கு 2 பை ஆர்னு பார்த்தோம். இப்ப 2 பை ஆர்ங்கிறது எதுன்னா நீங்க இங்க ஆரம்பிக்கிறீங்க, திரும்பி இத சுத்திட்டு மறுபடியும் இங்கேயே வந்து நிக்கிறீங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் 2 பை ஆர். இந்த செமி சர்க்கிள்ங்கிறது என்ன தெரியுமா? நீங்க இங்க ஆரம்பிக்கிறீங்க, இங்க ஆரம்பிச்சு சுத்தி மறுபடியும் இங்க வந்து நின்னுட்டீங்க. இங்க இருந்து மறுபடியும் இங்க வரணும்ல. புரியுதா? அப்ப என்ன ஆகும்னா நீங்க 2 பை ஆர் போடுவீங்க. 2 பை ஆர போட்டு ஒரு 2 அடிச்சு விடுவீங்க. ஏன் அடிச்சு விடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன் அடிச்சு விடுறோம்னா, இது நான் எனக்கு முழுசா சுத்துனா தான் எனக்கு 2 பை ஆர். ஹாஃபா சுத்துனா எனக்கு என்ன வரும்? எனக்கு வெறும் பை ஆர் மட்டும் தான் வரும். ஸோ இங்க பை ஆர் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் இங்க இருந்து இங்க வந்துட்டேன். இப்படி சுத்தி வந்துட்டேன். ஆனா நான் இங்க இருந்து மறுபடியும் நான் இங்கிட்டு போகணுங்கிறனால எனக்கு இங்க ஒரு ஆர் இருக்கும், இங்க ஒரு ஆர் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்னா 2 ஆர போடுறேன். ஸோ அப்ப பை ஆர் பிளஸ் 2 ஆரா மாறும். இதுல இருந்து நான் ஆர வெளியே எடுத்தேன்னா எனக்கு பை பிளஸ் 2வா மாறும். அந்த பைவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு இது 22/7 மாறும் பிளஸ் 2வா மாறும். அடுத்து எனக்கு இது என்ன ஆகும்னு பாருங்களேன். ஸோ எனக்கு ஆர் இங்க இருக்கும். 22 பிளஸ் 14 டிவைடட் பை 7 எனக்கு ஆர் 36/7 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்ல நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்தா போதும். இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு நான் இங்க இருக்கேன். ஆனா நான் இங்க போகணும். ஆனா நான் எங்க போகணும்? நான் வந்து இங்க போகணும். இங்க போகணும். அடுத்து நான் இங்க வரணும், இங்க வரணும். இது பிரச்சனை இல்ல. எனக்கு இது 6, எனக்கு இது 6ன்னு தெரியும். நான் இங்க இருந்து இங்க போறதுக்கான இத மட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் டோட்டலா ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளவு வரும்? ஒரு சர்க்கிளுக்கு வந்து 2 பை ஆர் வரும். அதுல எனக்கு 4 தான் இருக்கு. அதுல எனக்கு ஒரு பார்ட் தான் இருக்கு. அப்ப நான் கீழ டிவைடட் பை 4 போடணும். பிளஸ் 2 ஆர் போடணும். அப்ப எனக்கு இது ஒரு டைமும் எனக்கு இது 2 டைமா மாறிடும். அப்ப எனக்கு பை ஆர் டிவைடட் பை 2 பிளஸ் 2 ஆரா மாறும். இத நான் இப்படியே வச்சுக்கணும்னா வைக்கலாம். நான் இத சால்வ் பண்ணி பை ஆர் பிளஸ் 4 ஆர் டிவைட் பை 2 அப்படின்னு கூட போடலாம். இந்த ஃபார்முலா வந்து மோஸ்ட்லி சம்ஸ்ல கேட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து இதுல சில விஷயங்கள் இருக்கு. இதுல சில விஷயங்கள் என்னன்னா இப்ப ஒரு ஒரு செமி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கிரேட்டஸ்டான ட்ரையாங்கிள் தி ஆங்கிள் ஃபார்ம்டு இன் தி செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. தி ஆங்கிள் ஃபார்ம்டு இன் அ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இதெல்லாம் வந்து போற போக்கில் கேட்டுட்டு போற கேள்வி. செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரினா இப்ப நான் இங்க இருந்து ஒரு இதை போறேன்னா எனக்கு அது 90 டிகிரியை கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான அவசியமான விஷயம் கிடையாது. போற போக இதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு அட்வைசரி என்னன்னா
இங்க அதிகமா வந்து சம்ஸ் வந்து ரேடியஸ் வந்து 7 குடுப்பான். இங்க அதிகமான சம்ஸ்க்கு வந்து ரேடியஸ் வந்து 14 குடுப்பான். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரேடியஸ் வந்து 7 குடுத்தா, உங்களுக்கு ஏரியாவோட வேல்யூ வந்து 154ன்னு தெரிஞ்சா போதும். ரேடியஸ் 14 குடுத்தா, உங்களுக்கு ஏரியாவோட வேல்யூ 616ன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து நமக்கு r is equal to 7 ஆகவும், r is equal to 14 ஆகவும் தான் குடுப்பான். அவ்வளவுதான். ஸோ கைஸ், இந்த சர்க்கிள மட்டும் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்ங்கிறது இதுதான். ஸோ சர்க்கிள்ங்கிறது உள்ளுக்குள்ள வந்து அத பகுதியா பிரிச்சா செமி சர்க்கிள், அத காவாசியா பிரிச்சா வந்து நமக்கு என்னது? நமக்கு வந்து குவாட்ரண்ட். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா பார்த்துக்கங்க. A is equal to pi r square. இது pi r square by 2, அது pi r square by 4. அடுத்து பெரிமீட்டர் 2 pi r, 2 pi r divided by 2. நமக்கு அப்ப செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டர் வந்து நமக்கு r36/7 கிடைக்கும். அடுத்து குவாட்ரண்ட்டுடைய குவாட்ரண்ட்டுடைய பெரிமீட்டர் வந்து pi r plus 4r by 2 கிடைக்கும். நம்ம அடுத்து வந்து r is equal to 7 என்ன வரும்? r is equal to 14 என்ன வரும்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம இது ரிலேட்டடான சம்ஸை பார்த்துடலாம்.